சங்கமிக்கும் மென்னிதயம், அது உன் வழியை பின்தொடரும் வாழ்வினிதம், பின்தொடரும் வாழ்வினிதம். உன் நினைவில் சங்கமிக்கும் மென்னிதயம், அது உன் வழியை பின்தொடரும் வாழ்வினிதம், பின்தொடரும் வாழ்வினிதம். உன்னுறவினில் வழி பிறந்தது, உண்மை அன்பின் சுவை தெரிந்த, தன்னலத்தின் தலையறந்தது எந்தன் இயேசுவே. உன்னுறவினில் வழி பிறந்தது, உண்மை அன்பின் சுவை தெரிந்த, தன்னலத்தின் தலையறந்தது எந்தன் இயேசுவே. உன் வழியினில் நான் நடந்திட, உன் பணியினை நான் தொடர்ந்திட, உன்னுடலும் குருதியுமே உறுதி தந்தது. உந்தன் அன்புக்கு எல்லை இல்லையே, உன் நினைவில் துன்பமில்லையே. உந்தன் அன்புக்கு எல்லை இல்லையே, உன் நினைவில் துன்பமில்லையே. உன் நினைவில் சங்கமிக்கும் என் இதயம், அது உன் வழியை பின்தொடர் வாழ்வினிதம், பின்தொடரும் வாழ்வினிதம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியார் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மர நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உமது பரிவிரக்கத்தின் வியத்தகு அடையாளத்தால் மனித இயல்பை சீர்படுத்தி தொடக்கத்திலிருந்ததை விட மேலான மேன்மையை மனிதருக்கு வழங்கியுள்ளீர். இவ்வாறு மறுபிறப்பின் மறுநிகழ்வால் நீர் புதுப்பிக்க திருபுலமானவர்களில் உமது முடிவில்லாத அருளின் கொடையையும் ஆசிரியரையும் நெறிபட செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியார் நொன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற உமது மகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். கடவுள் தாவீது வழிமரபிலிருந்தே இயேசு என்னும் மீட்பர் தோன்றச் செய்தார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறைவசனங்கள் 13 முதல் 25 நிறைவு பெற. சகோதர சகோதரிகளே, பவுலும் அவரோடு இருந்தவர்களும் பாப்போவில் இருந்து கப்பலேறி பம்பிலியாவில் உள்ள பெருகை நகருக்கு வந்தார்கள். அங்கே யோவான் அவர்களை விட்டு அகன்று எருசலேமுக்கு திரும்பினார். அவர்கள் பெருகையிலிருந்து புறப்பட்டு சென்று பிசிதியாவில் உள்ள அந்தியோக்கியாவை அடைந்தார்கள். ஓய்வு நாளன்று அவர்கள் தொழுகை கூடத்திற்கு சென்று அங்கு அமர்ந்திருந்தார்கள். திருச்சட்டமும் இறைவாக்கினர் நூல்களும் வாசித்து முடிந்த பின் தொழுகை கூட தலைவர்கள் அவர்களிடம் ஆள் அனுப்பி, சகோதரரே, உங்களுள் யாராவது மக்களுக்கு அறிவுரை கூறுவதாயிருந்தால் கூறலாம் என்று கேட்டுக்கொண்டார்கள். அப்போது பவுல் எழுந்து கையால் சைகை காட்டிவிட்டு கூறியது, இஸ்ராயேல் மக்களே, கடவுளுக்கு அஞ்சுவோரே கேளுங்கள்.
இந்த இஸ்ராயேல் மக்களின் கடவுள் நம்முடைய மூதாதையரை தேர்ந்தெடுத்தார். அவர்கள் எகிப்து நாட்டில் அந்நியர்களாக தங்கியிருந்தபோது அவர்களை ஒரு பெரிய மக்களினமாக்கினார். பின்பு அவர் தம் தோள் வலிமையை காட்டி அவர்களை அந்த நாட்டை விட்டு வெளியே அழைத்து கொண்டு வந்தார். 40 ஆண்டு காலமாய் பாலை நிலத்தில் அவர்களிடம் மிகுந்த பொறுமை காட்டினார். அவர் கானான் நாட்டின் மீது 7 மக்களினங்களை அழித்து அவர்கள் நாட்டை இவர்களுக்கு ஏறக்குறைய 450 ஆண்டுகள் உரிமை சொத்தாக அளித்தார். அதன்பின் இறைவாக்கினர் சாமுவேலின் காலம் வரை அவர்களுக்கு நீதி தலைவர்களை அளித்தார். பின்பு அவர்கள் தங்களுக்கு ஒரு அரசர் வேண்டும் என்று கேட்டார்கள். கடவுள் கீசு என்பவரின் மகனான சவுல் என்பவரை அவர்களுக்கு அரசராக கொடுத்தார். பெஞ்சமின் குலத்தாராகிய அவர் 40 ஆண்டுகள் ஆட்சி செலுத்தினார். பின்பு கடவுள் அவரை நீக்கிவிட்டு தாவீதை அவர்களுக்கு அரசராக ஏற்படுத்தினார். அவரை குறித்து ஈசாயின் மகனான தாவீதை என் இதயத்திற்கு உகந்தவனாக கண்டேன், என் விருப்பம் அனைத்தையும் அவன் நிறைவேற்றுவான் என்று சான்று பகர்ந்தார். தாம் அளித்த வாக்குறுதியின்படி கடவுள் அவருடைய வழிமரபிலிருந்தே இஸ்ராயேலுக்கு இயேசு என்னும் மீட்பர் தோன்றச் செய்தார். அவருடைய வருகைக்கு முன்பே ஜோவான் மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று இஸ்ராயேல் மக்கள் அனைவருக்கும் பறைசாற்றி வந்தார். ஜோவான் தம் வாழ்க்கை என்னும் ஓட்டத்தை முடிக்கும் தருவாயில், நான் ஜார் என நீங்கள் நினைக்கின்றீர்களோ அவரல்ல நான், இதோ எனக்கு பின் ஒருவர் வருகின்றார், அவருடைய மிதியடிகளை அவிழ்க்கவும் எனக்கு தகுதியில்லை என்று கூறினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 89 இறைவசனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவை. பல்லவி 2a. உங்கள் பல்லவியாக, ஆண்டவரே உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். ஆண்டவரே உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். ஆண்டவரே உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உண்மை உள்ளவர் என தலைமுறை தோறும் என்னாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானைப் போல உறுதியானது. ஆண்டவரே உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். என் ஊழியன் தாவீதை கண்டுபிடித்தேன். என் திருத்தைலத்தால் அவனுக்கு திருப்பொழிவு செய்தேன். என் கை எப்பொழுதும் அவனோடு இருக்கும். என் புயம் உண்மையாகவே அவனை வலிமைப்படுத்தும். ஆண்டவரே உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். என் வாக்கு பிரலாமையும் பேரன்பும் அவனோடு இருக்கும். என் பெயரால் அவனது வலிமை உயர்த்தப்படும். நீரே என் தந்தை, என் இறைவன், என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பான். மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பான். ஆண்டவரே உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். ஆண்டவரே உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். Alleluia.
இயேசு கிறிஸ்துவே நீர் நம்பிக்கைக்குரிய சாட்சி. இறந்தோர் முதலில் உயிர் பெற்றெழுந்தவர். நீர் மீது அன்பு கூர்ந்து உமது இரத்தத்தினால் பாவத்திலிருந்து எங்களை விடுவித்தீர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. காலத்தில் சீடர்களின் பாதங்களை கழுவியபின் இயேசு அவர்களுக்கு கூறியது, பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல, தூது அனுப்பப்பட்டவரும் அவரை அனுப்பியரை விட பெரியவர் அல்ல என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இவற்றை அறிந்து நீங்கள் அதன்படி நடப்பீர்கள் என்றால் நீங்கள் பேறு பெற்றவர்கள். உங்கள் அனைவரையும் பற்றி நான் பேசவில்லை. நான் தெரிந்து கொண்டவர்கள் யார் என எனக்கு தெரியும். எனினும் என்னோடு உண்பவனே என்மேல் பாய்ந்தான் என்ற மறைநூல் வாக்கு நிறைவேறியாக வேண்டும். அது நிறைவேறும் பொழுது இருக்கின்றவர் நானே என்று நீங்கள் நம்புமாறு இப்பொழுதே அது நிறைவேறும் முன்பே அது பற்றி உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன். நான் அனுப்புகின்றவை ஏற்றுக்கொள்பவர் என்னையே ஏற்றுக்கொள்கிறார், என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என்னை அனுப்புகிறவரை ஏற்றுக்கொள்பவர் என்னையே ஏற்றுக்கொள்கின்றார். ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தியில் இயேசு நமக்கு ஒரு அழகான ஆன்மீக தத்துவத்தை நமக்கு தருகின்றார். நான் அனுப்புகின்றவரை ஏற்றுக்கொள்பவர் என்னையே ஏற்றுக்கொள்கின்றார். ஆகவே நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்றால் அவர் அனுப்புகின்றவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இயேசுவை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது தந்தையை ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யார் இயேசுவினால் அனுப்பப்படுகின்றவர்கள்? எங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இயேசுவினால் அனுப்பப்படுகின்றவர்கள் எங்களுடைய குருக்கள், துறவிகள். ஆகவே எங்களுடைய பங்குகளில் இருக்கின்ற குருக்கள், எங்களுக்கு பணி செய்கின்ற துறவிகளை நாங்கள் ஏற்று அவர்களுக்கு பணி செய்கின்ற பொழுது நாங்கள் இயேசுவையே ஏற்றுக்கொள்ளுகின்றோம். இன்னொரு மட்டத்தில் எங்களுக்கு இறைவன் தருகின்ற எங்களுக்கு இறைவன் தருகின்ற ஆசிரியர்கள், எங்களுக்கு இறைவன் தருகின்ற வழிகாட்டிகள், எங்களுக்கு இறைவன் தருகின்ற நண்பர்கள், இறைவன் என்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் எங்களுக்கு பலரை அனுப்பி கொண்டே இருக்கிறார். அவர்களுக்கு நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறோம். இன்னும் அழகான முறையில் அன்னை திரேசாள் எவ்வாறு இயேசுவை ஏற்றுக்கொண்டாள் என்றால், தன்னிடம் வந்த ஒவ்வொரு ஏழு எளியவர்களையும் அவள் ஏற்றுக்கொண்ட பொழுது இயேசுவை ஏற்றுக்கொண்டாள். ஆகவே இயேசு தெளிவாக சொல்கிறார், சின்னம் சிறிய இவர்களில் ஒருவருக்கு இவற்றை செய்த பொழுது எனக்காக செய்தீர்கள் என்று இயேசு சொல்லவில்லை, எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லுகின்றார். ஆகவே என்பார்ந்தவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே இயேசு எங்களை தேடி வருகின்றார். அது நமக்கு பணி செய்கின்ற பங்கு தந்தையர்களாக இருக்கலாம், நம்முடைய பங்கு செய்கின்ற அருட்சகோதரிகளாக இருக்கலாம், எங்களுக்கு கல்வி போட்டி ஆசிரியர்களாக இருக்கலாம், வழிகாட்டிகளாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். ஒவ்வொரு நாளும் எங்களை தேடி வருகின்ற, எங்களுடைய வீடுகளுடைய கதவுகளை தட்டுகின்ற ஏழை எளியவர்களாக இருக்கலாம். இவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிற பொழுது இவர்களை மட்டும் ஏற்றுக்கொள்ளவில்லை, இயேசுவை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆகவே ஒரு ஆச்சிரமத்தில் அங்கிருக்கின்ற ஒருவர் நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக தியானம் செய்கிறார். அப்படி தியானம் செய்திருக்கிற பொழுது அங்கே அந்த வாயில் கதவு தட்டப்படுகிறது. அப்பொழுது அவர் எழுந்து சென்று பார்க்கிற பொழுது அங்கே ஒரு ஏழை பிச்சை எடுப்பதற்காக வந்திருக்கிறார். பசி, எனக்கு ஏதாவது கொடுங்கள். அவர் தன்னிடம் இருக்கிறதை கொடுத்துவிட்டு மீண்டும் நற்கருணை ஆராதனைக்குள்ளே வருகிற பொழுது அவர் சொல்லுகிறார்,
என்னுடைய நற்கருணை ஆராதனை நிறுத்தப்படவில்லை. நான் நற்கருணையை கண்ட அதே இயேசுவைத்தான் அந்த ஏழையிலேயும் கண்டுகொண்டேன். அந்த நற்கருணை ஆராதனை தொடர்கிறது என்று சொல்லுகின்றார். ஆண்டவன் இயேசுவின் பாந்தவர்களே, இன்றைக்கு இயேசு சொல்லுகின்ற இந்த அழகான வசனத்தை மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். நான் அனுப்புகின்றவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆகவே இயேசு அனுப்புகின்ற ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது அவரையே நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆகவே இயேசு அனுப்புகின்ற மனிதர்களிலே, உறவுகளிலே அவரையே நாங்கள் கண்டு அவர் ஏற்றுக்கொள்ளுகின்ற வரத்தை வேளையிலே ஆண்டவரிடம் மன்றாடுவோம். எங்களுடைய தேவைகளை இறைவரிடம் சமர்ப்பிப்போம். நம்பிக்கையின் ஒளியே எம் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவரத்தார் அனைவரும் இறை மக்களை நம்பிக்கையின் பாதையில் வழிநடத்த தேவையான வரத்தை நீர் அவர்களுக்கு அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஆண்டவரே, கிறிஸ்தவ நம்பிக்கையின்றி வாழும் ஒவ்வொருவரும் வழியும் வாழ்வும் உண்மையுமான இயேசு கிறிஸ்துவை முழுமையாய் அறிந்து அன்பு செயல்கள் செய்யவும் அதன் வழியாய் இறையாட்சிக்குள் நுழையவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒளியான எம் இறைவா, வாழ்வில் ஏழ்மையினாலும் நோயினாலும் இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவரும் உம் அருளால் வளமை, புதுமை மற்றும் நம்பிக்கை கொண்டு ஊக்கம் பெறவும் வாழ்வில் நிறைவு காணவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலன்களின் ஊற்றே எம் இறைவா, எங்கள் வாழ்வில் பல்வேறு தருணங்களில் ஏற்படும் நம்பிக்கையின்மையிலிருந்து குணம் பெற்று எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக பயணிக்கவும் கிறிஸ்தவ மதிப்பீடுகளின்படி வாழவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். நீர் அனுப்புகின்றவரை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது உண்மையை ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்கின்ற ஆழமான ஆன்மீகத்தை எங்களுக்கு தந்துள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். அளிக்கும் பலியை இறைவா ஏற்றிடுவாய். நான் பலியின் பொருளை உணர்ந்து வாழ என்னையே மாற்றிடுவாய். ஏழைகள் வாழ்விலே தினம் தினம் துயரமே என்று அழுதிடும் விழிகளில் நிறைந்த சோகமே. ஏழைகள் வாழ்விலே தினம் தினம் துயரமே என்று அழுதிடும் விழிகளில் நிறைந்த சோகமே. துயரம் போக்க என்னையே பலியாய் தந்திடுவேன். துயரம் போக்க என்னையே பலியாய் தந்திடுவேன்.
சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிறவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருகவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்படியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டுதலையும் உம்மை நோக்கி எழுவதாக. இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அடையாளத்தை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம்முடைய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான இக்காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து திருமுன்னிராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியானவர் மேல் சாக மாட்டார், கொலை செய்யப்பட்டவர் என்றும் வாழ்ந்து வருகின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பங்கு அனைத்துலகின் மாந்தவர் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்க அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஒன்றாக சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே ஆவிய பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்து இறந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவரென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும்படிய திரு அவையை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநாகனிவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் வைத்தலும் எதிர்நோக்குடன் தூய்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தவர்கள் அனைவரையும் இரக்கத்துணை புகழ்ந்து உமது திருமுகொழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் இணைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில்
எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கடலியால் கற்பிக்க பெற்று இறைபடிப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமினத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கொள்ள வேண்டும் என்றும் மன்றாடுகிறோம். மதுரக்க துணவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமில்லமாயிருப்போமாக. நாங்கள் நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என்னுடைய அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் மதிரு அவை நம்பிக்கையை கனிவுடன் கண்ணோக்கி மதிருவளத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை அருகில் இருக்கின்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். கிறிஸ்துவுடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருச்சரீரம் இரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். நற்கருணை ஆன்மீக ஜெபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன்.
இறைவனுக்கு நன்றி கூறி செபிப்போமாக. என்று நம்முள்ள இல்லாமல் இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தீர். பாஸ்கா அருள் அடையாளத்தின் கனிகளை உங்களில் பெருக செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவனுடைய அன்பிலும் பாதுகாப்பிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. அம்மா உன் மலர் பாதம் வருவேன், அன்பை என் கரம் வாரி தருவேன். அம்மா உன் மலர் பாதம் வருவேன், அன்பை என் கரம் வாரி தருவேன். கனிவான அருளாலே அணைப்பாய், இனிதான பொருளாகி வா. அம்மா உன் மலர் பாதம் வருவேன், அன்பை என் கரம் வாரி தருவேன். பாவங்கள் நிழலில் பாவி உயிர் தேடி உன் பாதம் நான் சரணம். பாவங்கள் நிழலில் பாவி உயிர் தேடி உன் பாதம் நான் சரணம். காலங்கள் மாறும், கவலைகள் தீரும். காலங்கள் மாறும், கவலைகள் தீரும். அருளே நீ வடிவான தாயே. அம்மா உன் மலர் பாதம் வருவேன், அன்பை என் கரம் வாரி தருவேன். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமென்.